கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்திலும் நமது தேவனாகிய கர்த்தர் நீதிமொழிகள் 23 அதிகாரம் அதனுடைய 18 வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு நாளும் வீணாகாது. நாம் எதிர்பார்க்கிற, காத்து கொண்டிருக்கிற, விரும்புகிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே அவர் அருளி செய்வார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை குறித்து அந்த 17வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது: உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நமக்கு எதிர்பார்க்குற காரியம் நடக்கலைன்னொன்னே நாம் சொல்கிற வார்த்தை: இவ்வளோ ஆண்டவரை தேடுறேன், எனக்கு ஒரு நன்மை நடக்கலை, ஆண்டவரை அறியாத இவரில் இவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு சொல்லி பாவிகள் மேல் பொறாமைப்படுகிற இருதயம் நம்மிடத்தில் காணப்படுமே. ஆனால் தேவன் சமாதானத்தின் ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வதில் தாமதம் ஏற்படும் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. அடுத்த வார்த்தை அப்படியா சொல்லுது: நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லி. தாவீதோட வாழ்க்கையில் மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் என்று சொல்லி சவுலின் மூலமாக அவ்வளவு நெருக்கப்பட்ட தாவீதோட வாழ்க்கையில் ஒரு குகையில் தாவீதின் கையில் சவுலை தேவனாய் கர்த்தர் ஒப்பு கொடுத்த போது அவனுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவன் சால்வின் ஓரத்தை மாத்திரம் வெட்டி அனுப்பினதை வேதம் வெளிப்படுத்துகிறது. அவன் மேல் பொறாமைப்படலை, அவனுக்கு தீங்கு கொண்டாக்குவதற்கு அவன் மனது ஏவப்படலை. காரணம் தெரியுமா? கர்த்தரை பற்றும் பயத்தோடு அவன் காணப்பட்டதுனால. யோசேப்புடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டதுக்கான காரணம் பாவம் செய்வதற்கான அவ்வளோ சூழ்நிலை இருந்தும் பாவத்தை விட்டு விலகி ஓடுனதுனால கர்த்தர் அவன் எதிர்பார்த்த முடிவுகளை அவன் நம்பியிருந்த நம்பிக்கையை கர்த்தர் ஆசீர்வாதத்தை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் பாவிகள் மேல் பொறாமைப்படாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாள் நடக்கும்போது நிச்சயமாகவே நாம் எதிர்பார்க்கிற, விரும்புகிற, நாம் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நன்மைகளை தேவன் அருளி செய்ய உண்மையுள்ளவர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. தேவனாய் கர்த்தர் அப்படியே நம்ம ஆசீர்வதிப்பதற்கு ஒரு கரத்தில் விட்டு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பை போல, தாவீதை போல கர்த்தருக்கு பயந்து பாவிகள் மேல் பொறாமைப்படாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து எதிர்பார்க்கிற, விரும்புகிற நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படியாக என் நம்பிக்கை வீணாகாதபடி கர்த்தர்களை உயர்த்தும்படியாக கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை விசுவாசித்த அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. அவங்க நம்பிக்கையை கர்த்தர் உறுதிப்படுத்துங்க. விசுவாச பலம் கொண்டு உங்கள் நாமத்தை மயப்படுத்துகிற சாட்சியை மாற்றுங்க. கர்த்தர் அப்படியே செய்கிற அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளைக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. கிருபையும் சமாதானங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.